வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா டெட்டு 1 டெட்டு 2 வினா வங்கி. ஓகேங்களா? வேணுங்கிறவங்க ஓகேங்களா வீடியோவை பார்த்து ஓகேங்களா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருவோம். ஓகேங்களா? அது எப்படி வாங்கிறதுங்கிற வழிமுறைகளை பின்னாடி வீடியோவை கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம 12வது இருக்கக்கூடிய அதாவது சிறப்பு தமிழ் 12வது சிறப்பு தமிழை வினா வங்கிய வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகேங்களா? பாருங்கள், கொஷின் நம்பர் 1. கொஷின் நம்பர் 1, 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள 11னா 11ன்னு அர்த்தம். ஓகேங்களா? 11 கீழ்கணக்கில் உள்ள அறநூல்களின் எண்ணிக்கை எத்தனை? அறநூல்களினுடைய எண்ணிக்கை. அறநூல்னாலும் ஒன்று, நீதி நூல்னாலும் ஒன்று. ஓகேங்களா? அறநூலுனாலும் ஒன்று தான், நீதி நூலுனாலும் ஒன்று தான். அதாவது 11 கீழ்கணக்கில் உள்ள அறநூல்களின் எண்ணிக்கை எத்தனை அல்லது நீதி நூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 11. ஆன்சர் பி 11. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 2, 11 கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல். 11 கீழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல். களவழி 40. களவழி 40. பாருங்கள், பொறுத்துக. பாடலில் உள்ள வெண்பாக்கள். திரிகடிகத்தில் உள்ள வெண்பாக்களுடைய எண்ணிக்கை 100. திரிகடித்தில் எத்தனை இருக்குது? 100 வெண்பா இருக்குது. அடுத்து சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தில் 102 வெண்பாக்கள் இருக்குது. அப்போ 3 அடுத்தது ஏழாதியில் 80 வெண்பா இருக்குது. ஏழாதியில் எத்தனை வெண்பா இருக்குது? 80 வெண்பா இருக்குது. நான்மணிக்கடிகளில் எத்தனை வெண்பா இருக்குது அப்படின்னா 104 வெண்பா இருக்குது. அப்போ பாருங்கள், திரிகடகத்தில் உள்ள வெண்பாக்களுடைய எண்ணிக்கை 100. சிறுபஞ்ச மூலத்தில் 102. ஏழாதியில் 80. நான்மணிக்கடிகையில் 104. அப்போ ஆன்சரு 2, 3, 1, 4. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 4, தமிழ் கவிஞர்களுள் அரசர். அதாவது தமிழ் கவிஞர்களுள் அரசன் ஓகேங்களா என்று அழைக்கப்பட்டவர் யார்? தமிழ் கவிஞர்களுள் அரசர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? திருத்தக்க தேவர். ஆன்சர் டி, திருத்தக்க தேவர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 5, கற்றோர் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது, மிக்காரை சேர்த்தல் மிகாமன முன் இனிது. பாருங்கள், கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது, மிக்காரை சேர்தல் மிகாமன முன் இனிது என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இனியவை 40. இனியவை 40. பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 6, நாலடியாருக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணத்தக்க நூல். நாலடியாருக்கு பிறகு நாலடியாருக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணத்தக்க நூல் பழமொழி 400. பழமொழி 400. பாரு, நூல் மற்றும் ஆசிரியர் பொறுத்துக. நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பினாகனார். நான்மணிக்கடிகை விளம்பினாகனார். நான்மணிக்கடிகை விளம்பினாகனார் 2. அடுத்தது இன்னா 40 கபிலர். இன்னா 40 கபிலர். இனியவை 40 பூதஞ்சாத்தனார். இனியவை 40 பூதஞ்சாத்தனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். மறுபடியும் பாருங்கள், நான்மணிக்கடிகை விளம்பினாகனார், இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சாத்தனார். ஓகேங்களா? சிறுபஞ்ச மூலம் காரியாசன். நான்மணிக்கடிகை விளம்பினாகனார், இன்னா 40 ஓகேங்களா, இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூதஞ்சாத்தனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசன். அப்போ ஆன்சரு 2, 3, 1, 4. ஆன்சரு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8, பொருந்தாத இணையை கண்டறி. பொருந்தாத இணையை கண்டறி. பாரு, பொருந்தாத இணையை கண்டறி. நருந்தோகை நூலினுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். சரி. நன்னெறி சிவப்பிரகாசம். நன்னெறி சிவப்பிரகாசம். நீதி நூல் எழுதியது வேதநாயக்கர். ஓகேங்களா? அடுத்தது பெண்மதி மாலை. ஓகேங்களா? கூடலூர்கிளார்னு சொல்லியிருக்காங்க, இது மட்டும் தப்பு. அப்போ தவறானது டி தான் சரியான, டி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது கொங்குவேளர் மாக்கதை. கொங்குவேல் மாக்கதை. கொங்குவேல் மாக்கதை எனும் அடைமொழி கொண்ட நூல் பெருங்கதை. பெருங்கதை. கொங்குவேல் மாக்கதை எனும் அடைமொழி கொண்ட நூல் பெருங்கதை. பெரிய புராணத்தில் எத்தனை சருக்கங்கள் உள்ளன? பெரிய புராணத்தில் எத்தனை சருக்கங்கள் உள்ளன? 13 சருக்கங்கள் உள்ளன. எத்தனை சருக்கம்? 13 சருக்கங்கள் உள்ளன.
அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 11. கொஷின் நம்பர் 11 பாருங்கள், பொறுத்துக. சம்பந்தர் ஓகேங்களா, பிள்ளையமை நெறி 2 கமா. அடுத்தது குலசேகர ஆழ்வார் அடிமை நெறி, அப்போ 3 கமா. அடுத்தது சுந்தரர் தோழமை நெறி, அப்போ 1 கமா. அடுத்தது திருமங்கையாழ்வார் நாயகி நெறி, அப்போ 4. பாருங்கள் மறுபடியும், சுந்தரர் பிள்ளைமை நெறி, குலசேகர ஆழ்வார் அடிமை நெறி, சுந்தரர் தோழமை நெறி, திருமங்கையாழ்வார் நாயகி நெறி. அப்போ ஆன்சரு 2 கமா 3 கமா 1 கமா 4. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது ஒரு முழுமையான வாழ்வு போக்கை அனைத்து அரங்களோடு சொல்ல வந்த வடிவம். ஒரு முழுமையான வாழ்வு போக்கை ஓகேங்களா, வாழ்வு போக்கை அனைத்து அரங்கங்களோடு சொல்ல வந்த வடிவம் புதினம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 13. மனநிலையை ஒரு சம்பவத்தை என வாழ்வின் ஒரு புள்ளியை மட்டும் சொல்ல வந்த வடிவம். வாழ்வின் ஒரு புள்ளியை மட்டும் சொல்ல வந்த வடிவம் அப்படின்னா சிறுகதை. ஓகேங்களா. அடுத்து பாருங்க 14. ஒரை என்றால் டேஸ் என்று பொருள். ஒரை என்றால் டேஸ் என்று பொருள். ஒலி எழுப்புதல். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 15. ஓகேங்களா. லட்சியவாத புதினம் அப்படிங்கிறது பஞ்சும் பசியும் 1 கமா. அடுத்தது வரலாற்று புதினம் பொன்னியின் செல்வன், அப்போ 4 கமா. அடுத்தது முற்போக்கு புதினம் அறுவடை. ஓகேங்களா, அப்போ 3 கமா. அடுத்தது வட்டார வழக்கு புதினம் அகல் விளக்கு, அப்போ அகல் விளக்கு இல்லை அறுவடை. மறுபடியும் பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஓகேங்களா. லட்சியவாத புதினம் அப்படின்னா பஞ்சும் பசியும், அப்போ 1 கமா. வரலாற்று புதினம் அப்படிங்கிறது பொன்னியின் செல்வன். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஓகேங்களா, முற்போக்கு புதினம் அப்படின்னா அகல் விளக்கு, அப்போ 3 கமா. வட்டார வழக்கு புதினங்கிறது அறுவடை. ஓகேங்களா. மறுபடியும் பாருங்க, லட்சியவாத புதினம் பஞ்சும் பசியும், வரலாற்று புதினம் பொன்னியின் செல்வன், முற்போக்கு புதினம் அகல் விளக்கு, வட்டார வழக்கு புதினம் அறுவடை. அப்போ ஆன்சரு 1 கமா 4 கமா 3 கமா 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 16. இலக்கிய உருவாக்கத்தை இதன் வழியாக அரிஸ்டாட்டில் விளக்குகிறார். நாடகம். ஆன்சர் நாடகம். அடுத்து பாருங்க, ஓகேங்களா, சரியானதை தேர்வு செய். குரங்கு, இந்த குரங்கு. அடுத்தது குறவை, அடுத்தது இந்த குறவை, ரா. ஓகேங்களா. அப்போ பாருங்க, இந்த குரங்குக்கு தொடை என்பது பொருள். என்னது? தொடை. இந்த குறவர் அப்படிங்கிறது பெரியவர், இந்த குறவருங்கிறது பழங்குடியினர். அப்போ ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, சரியானதை தேர்வு செய். சரியானவை தேர். ஓகேங்களா. முன்னூல் அப்படின்னா ஓகேங்களா, முதல் நூல் அப்படிங்கிறது தப்பு. முன்னாளுங்கிறத 3 நாள் அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா. முன்னூல் அப்படிங்கிறது 3 நூல், இது சரி. முன்னாள் அப்படிங்கிறது அந்த நாள், இதுவும் தவறு. அப்போ ஆன்சரு சி, முன்னூல் 3 நூல். ஓகேங்களா. ஏமாங்க நாட்டின் தலைநகரம். ஏமாங்காத நாட்டின் தலைநகரம் ராசமாபுரம். ஆன்சர் பி, ராசமாபுரம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 20. டேஸ் என்ற தமிழக பாரம்பரிய கலைகள் பற்றி குறும்படம் சர்வதேச விருது பெற்றது. டேஸ் என்ற தமிழக பாரம்பரிய கலைகள் பற்றிய குறும்படம் சர்வதேச விருது பெற்றது அப்படின்னா சுடுமண் சிலைகள். ஆன்சர் டி, சுடுமண் சிலைகள். அடுத்து பாரு, தாதா சாஹிப் பால்கோ விருது பெற்ற முதல் பெண்மணி தேவிகா ராணி. 22.
தாதா சாஹேப் பால்கோ விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது? தாதா சாஹேப் பால்கோ விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது? 1969 முதல். முதல் தேசிய விருதை பெற்ற தமிழ் படம். முதல் தேசிய விருதினை பெற்ற தமிழ் படம் மலைக்கல்லன். முதல் தேசிய விருதினை பெற்ற தமிழ் படம் மலைக்கல்லன். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 24, ஆஸ்கர் விருது. ஓகேங்களா, ஆஸ்கர் விருது. ஓகேங்களா, 1929. அப்போ 1, சர்வதேச திரைப்பட விழா. சர்வதேச திரைப்பட விழா 1952. அப்போ 4, அடுத்தது இந்தியாவின் முதல் பேசும் படம் ஆலமாரா. எப்போ அப்படின்னா 1934. 1934. இரு, வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, மறுபடியும் பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து. ஓகேங்களா, ஆஸ்கர் விருது அப்படிங்கிறது 1929. 1, சர்வதேச திரைப்பட விழா 1952. அப்போ 4, ஓகேங்களா. இந்தியாவின் முதல் பேசும் படம் ஆலா ஆரா 1931. 3, முதல் ஒளிப்பதிவு கூட்டம். முதல் ஒளிப்பதிவு கூட்டம் 1934. அப்போ 2, மறுபடியும் பாருங்க. ஓகேங்களா, ஆஸ்கர் விருது ஓகேங்களா 1929. சர்வதேச திரைப்பட விழா 1952. இந்தியாவின் முதல் பேசும் படம் ஆலமாரா 1931. முதல் ஒளிப்பதிவு கூட்டம் 1934. அப்போ ஆன்சர் 1, 4, 3, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் வரலாற்றை கூறும் நூல். நபிகள் நாயகம் வரலாற்றை கூறும் நூல் சீரபுராணம். நபிகள் நாயகம் வரலாற்றை கூறும் நூல் சீரபுராணம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 26. கொஸ்டின் நம்பர் 26, உதயணன் வரலாற்றை கூறும் நூல் பெருங்கதை. சரி, பெருங்கதை. அடுத்தது ஓகேங்களா, சரவண பெலகுலா கல்வெட்டை பற்றி கூறும் நூல். சரவண பெலகுலா கல்வெட்டை பற்றி கூறும் நூல் ஓகேங்களா சூளாமணி. என்னது? சூளாமணி. 4, அடுத்து பாருங்க, பண்டக தமிழர் திருமணத்தை பற்றி கூறும் நூல் அகநானூறு. அப்போ 2, அடுத்தது பொருட்கலவை. பொருட்கலவை என அழைக்கப்படும் நூல் பரிபாடல். பொருட்கலவை எனும் அழைக்கப்படும் நூல் பரிபாடல். பாருங்க மறுபடியும், உதயணன் வரலாற்றை கூறும் நூல் பெருங்கதை. சரவண பெலகுலா கல்வெட்டை பற்றி கூறும் நூல் சூளாமணி. பண்டை தமிழர் திருமணம் குறித்து கூறும் நூல் அகநானூறு. பொருட்கலவை என அழைக்கப்படும் நூல் பரிபாடல். அப்போ ஆன்சரு 1, 4, 2, 3. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். இந்தியாவில் முதல் வானொலி நிலையம் தொடங்கப்பட்ட இடம் மும்பை. இந்தியாவில் முதல் வானொலி நிலையம் தொடங்கப்பட்ட இடம் மும்பை. இந்தியாவில் முதல் வானொலி நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1927. அடுத்தது, இந்தியாவில் முதல் வானொலி நிலையம் தொடங்கப்பட்டு அது ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1957. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 30, இந்தியாவின் முதல் தொலைக்காட்சி 1959 தொடங்கப்பட்ட இடம் டெல்லி. இந்தியாவில் முதல் தொலைக்காட்சி 1959 தொடங்கப்பட்ட இடம் டெல்லி. தொலைக்காட்சி எந்த ஆண்டு வண்ண தொலைக்காட்சியாக வளர்ச்சி பெற்றது? வண்ண தொலைக்காட்சியாக வளர்ச்சி பெற்றது 1982. பாருங்கள் பொறுத்துக. உலக தொலைக்காட்சி தினம். உலக தொலைக்காட்சி தினம் நவம்பர் 21. 3, பொது ஒளிபரப்பு தினம் நவம்பர் 12. 1, உலக பொம்மலாட்ட தினம் மார்ச் 21. அப்போ 4, உலக வானொலி தினம். உலக வானொலி தினம் பிப்ரவரி 13. அப்போ 2, மறுபடியும் பாருங்கள். உலக தொலைக்காட்சி தினம் நவம்பர் 21. பொது ஒளிபரப்பு தினம் நவம்பர் 12. உலக பொம்மலாட்ட தினம் மார்ச் 21. உலக வானொலி தினம் பிப்ரவரி 13. அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் சி. அடுத்தது ஓகேங்களா, பன்மலை வானொலி ஒளிபரப்பு முறையை கண்டுபிடித்தவர் ஓகேங்களா எட்வின் H. ஆம்ஸ்ட்ராங். எட்வின்
H ஆம்ஸ்ட்ராங். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் 34வது கொஷின் நம்பர் 34. அகில இந்திய வானொலியின் தலைப்பு இசையை அமைத்தவர். அகில இந்திய வானொலியின் தலைப்பு இசையை அமைத்தவர் யார்? பண்டிட் ரவிசங்கர். யார்? பண்டிட் ரவிசங்கர். வானொலி அதிர்வெண்ணை கண்டுபிடித்தவர் யார்? வானொலி அதிர்வெண்ணை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஓகேங்களா, ஹெயின்ரிச் ஓகேங்களா, ரூடோல்ஃப் ஹெர்ட்ஸ். ஆன்சர் சி. அடுத்தது 36. அகில இந்திய வானொலியின் பொன்விழா ஓகேங்களா. பொன்விழா பார்த்தீங்கன்னா பகுஜன் சுகயா. பகுஜன் சுகயா. நூர்தர்ஷனின் பொன்விழா. நூர்தர்ஷனின் பொன்விழா அதாவது பார்த்தீங்கன்னா சத்தியம் பிரியம் சுந்தரம். சத்தியம் பிரியம் சுந்தரம். அடுத்தது 38வது கொஷின். உஷா மேத்தா பிறந்த இடம். உஷா மேத்தா பிறந்த இடம் ஓகேங்களா, குஜராத்து. உஷா மேத்தா பிறந்த இடம் குஜராத்து ஓகேங்களா. பொறுத்துக்க 5G அப்படிங்கிறது 1 மில்லியன் செகண்டு 2 கமா. விண்டோஸ் அப்படிங்கிறது இயக்க முறைமை 1 கமா. அடுத்தது செயலி அப்படிங்கிறது ஓகேங்களா பயன்பாட்டு மென்பொருள். பயன்பாட்டு மென்பொருள் 4 கமா. அடுத்தது பாம்பு என்பது காணொளி விளையாட்டு அப்போ 3. இப்போ பாருங்கள் 5G என்பது 1 மில்லியன் செகண்டு, விண்டோஸுங்கிறது இயக்க முறைமை, செயலி என்பது பயன்பாட்டு மென்பொருள், பாம்பு என்பது காணொளி விளையாட்டு. அப்போ ஆன்சரு 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறி. பொருந்தாத இணையை கண்டறி. மார்ட்டின் காரல் கூப்பர் ஓகேங்களா. ஜோயல் எஸ் எங்கெல் ரைட்டு. முதல் குறுஞ்செய்தி 1993 ரைட்டு. ஐபிஎம் சைமன் முதல் தின்பேசி சரி ஓகேங்களா. டோகோமோ அப்படிங்கிறது அமெரிக்கான்னு சொல்கிறாங்க, இது தவறு. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 41. மொபைல் ஃபோன் என்று அழைக்கப்பட்ட முதல் செல்பேசியின் பெயர் ஓகேங்களா. மொபைல் ஃபோன் என்று அழைக்கப்பட்ட முதல் செல்பேசியின் பெயர் ஓகேங்களா. டைனமா டாக் 8000X ஓகேங்களா. டயனா டாக் 8000X. 42வது கொஸ்டின். எந்த ஆண்டு தொடு திரையுடன் பயணியருக்கு உதவ பல பயன்பாட்டுகளை கொண்ட திறன்பேசி உருவாக்கப்பட்டது? 1992. அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. பொறுத்துக ஓகேங்களா. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பாருங்கள். அனாலிங் அப்படின்னா மின்னியல் 3 கமா. ஆங்கர்ஸ் அப்படின்னா தொகுப்பாளர் 1 கமா. அடுத்தது ஆண்ட்ரினோ அப்படிங்கிறது ஒளி வாங்கி 4 கமா. அடுத்தது போர்டு காஸ்ட் என்பது ஒளிபரப்பு அப்போ 2 கமா. அப்போ இதுக்கு ஆன்சரு 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி ஓகேங்களா. செல்பேசி வணிக நோக்கில் முதலில் விற்பனைக்கு வந்த செல்பேசி வணிக நோக்கில் முதலில் விற்பனைக்கு வந்த செல்பேசி எது அப்படின்னா மோட்ரோலா அப்படிங்கிற செல்பேசி தான் முதல்ல விற்பனைக்கு வெளிவந்தது. எந்த தொழில்நுட்பம் குறுஞ்செய்தி தொடர்பாக எஸ்எம்எஸ் வழிவகுத்த முதலில் எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த இதில் கொண்டு வந்தாங்க? எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற குறுஞ்செய்தி முதல்ல 2Gயில் தான் கொண்டு வந்தாங்க. எதில்? 2Gயில் கொண்டுகிட்டு வந்தாங்க. 46. மடை திறந்த வெள்ளம் போல விரைவு. மடை திறந்த வெள்ளம் போல விரைவு. கொஸ்டின் நம்பர் 47. அலைக்கற்றை என்பது 2 முதல் 5 சிகா ஹெட்ஸ் வரை உள்ள ரேடியோ அலையளவை குறிக்கும். அதை பார்த்தீங்கன்னா 2 முதல் 5 சிகா ஹெட்ஸ் வரை உள்ள ரேடியோ அலையளவை குறிப்பது. ஆன்சர் ஏ. டேஸ் என்ற இடத்தில் உலகின் முதல் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது. டேஸ் என்ற இடத்தில் உலகின் முதல்
குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது? பின்லாந்து. எங்க? பின்லாந்து. அடுத்து 49. ஏணிப்படி என்ற புதினத்திற்கு சாகிப் அகாடமிக்கு விருது பெற்றவர்? ஏணிப்படி என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்றவர் யாருன்னா தகழி சிவசங்கரன். பாருங்க, பொருந்தாத இணையை பொருந்தும் இணையை காண்க. ஓகேங்களா? சாயவனம் அப்படிங்கிறது திலகவதி, தவறு. மாறுதல் என்பது அசோகமித்திரன், சரி. கல்மரம் என்பது கெப்சியோ ஏசுதாசன், தப்பு. புத்தம் வீடு கந்தசாமி, தவறு. அப்போ ஆன்சர் பி தான் சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 51. பொற்கொள்ளர் பொன்னைப்பறி என்று கூறுவது? ஓகேங்களா? குழு குறி. 52. வேர் சொற்களை நிலையான எண்ணிக்கை உடைய என்பதையும் அவற்றிலிருந்து சொற்கள் காலந்தோறும் பெருகி உருவாகின்றன என்பதை நம்மால் அறிய முடிகிறது என்றவர்? அப்படின்னா கீற்று. அடுத்து பாருங்க, 53. எந்த ஆண்டு ஏ.ஆர். ரகுமான் ஸ்லாங்டன் மில்லியனுக்கு படத்திற்கு 2 ஆஸ்கர் விருதினை பெற்றார்? எந்த ஆண்டு ஏ.ஆர். ரகுமான் ஸ்லாங்டன் மில்லியனர் படத்திற்கு 2 ஆஸ்கர் விருதினை பெற்றார்? 2009. கொஸ்டின் நம்பர் 54. 1965 முதலாக ஞானபீடபூமி விருது பெற்றவர் யாரு? சங்கரகுரு என்பவர் தான் முதல்ல ஞானபீடபூமி விருது பெற்றவர். தூண்டல் செய்கைக்கு துலங்களாக மொழி வெளிப்படுகிறது என்று கூறிய மொழியியல் அறிஞர்? ஓகேங்களா? புளூம்பீல்டு. பறவை, அணி எந்த வகை பெயர்? காரண பொதுப்பெயர். ஞானபீடபூமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆசா பூர்ணாதேவி. கொஸ்டின் நம்பர் 58. பொறுத்துக. மருதம் பார்த்தீங்கன்னா ஓரம் போனார் 3, நெய்தல் அம்முவனார் 4, ஓகேங்களா? குறிஞ்சி கபிலர் 5, ஓகேங்களா? பாலை என்பது ஓதலைந்தார் 1, முல்லை என்பது பேயானார் அப்போ 2, அப்போ ஆன்சரு 3, 4, 5, 1, 2. மருதம் என்பது ஓரம் போனார், நெய்தல் என்பது அம்முவனார், குறிஞ்சி என்பது கபிலர், பாலை என்பது ஓதலைந்தார், முல்லை என்பது பேயானார். அப்போ ஆன்சரு 3, 4, 5, 1, 2. ஆன்சர் சி. அடுத்து மரப்பிழையற்ற தொடரை எது? ஓகேங்களா? மரபு பிழையற்ற தொடர். குயில் கூவியது, மயில் அகவியது. ஆன்சர் குயில் கூவியது, மயில் அகவியது. நீண்ட நாள் பயன்பாட்டிற்கு உரிய மொழி வகை? ஓகேங்களா? எழுத்து மொழி. நீண்ட நாள் பயன்பாட்டிற்கு உரிய மொழி வகை எழுத்து மொழி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 61வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுவரில் பொருத்தமற்றதை தேர்வு செய். ஓகேங்களா? தொல்காப்பியத்தில் 3 அதிகாரம், அதாவது அதிகாரம் 3 இயல் 27 பாக்கள் 1610. அடுத்து சீராபுராணத்தில் காண்டம் 3 படலம் 92 பாடல்கள் 5027. சிலப்பதிகாரத்தில் காண்டம் 3 காதை 30 பாடல்கள் 5001. சரி. சீவக சிந்தாமணியில் இலாம்பகம் 13 பாடல்கள் 3145. அப்போ பார்த்தீங்கன்னா பொருத்தமற்றது எதுவுமே இல்லை. ஆன்சர் டி, இதில் எதுவும் இல்லை. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 62. பொருந்தாத இணையை கண்டறி. பாருங்கள், புதுமை பித்தன், ஓகேங்களா? நான் பிச்சமுத்து. கந்தர்வன் வேளாண்மை பொன்னுசாமி, சரி. ராஜன் கிருஷ்ணன் கோமகன். அடுத்தது சி ராஜநாராயணன் ஆதவன் தர்ஷன்யா, இது மட்டும் தவறு. ஆன்சர் டி. லா வேறுபாட்டை கண்டறி. பாருங்க, கலை இந்த கலை பாருங்க, கலை இந்த கலை, ஓகேங்களா? இந்த கலை, ஓகேங்களா? இதான் லா வேறுபாடு. இந்த கலைக்கு அழகு, இந்த கலைக்கு தேவையில்லாத புல், இந்த கலைக்கு மூங்கில். ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 64. பொறுத்துக. ஆசிரியர், ஓகேங்களா? நாடகம் பிரபஞ்சன், ஓகேங்களா? நாடகம் முட்டை 4, ஓகேங்களா? ஆறுமுகம் கருஞ்சுழி,
அப்போ 1, ஓகேங்களா. அடுத்து முத்துசாமி பார்த்தீங்கன்னா அப்பாவும் பிள்ளையும் 2, SMA ராம் சுயதர்மம் அப்போ 3. அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் சி. இந்தியாவின் 3வது அரங்கை அறிமுகப்படுத்தியவர். இந்தியாவில் 3ஆம் அரங்கை அறிமுகப்படுத்தியவர் பாதல் சர்க்கார். பாதல் சர்க்கார். தியாக பூமி புதினம். தியாக பூமி புதினத்தின் ஆசிரியர் கல்கி. புதினத்தினுடைய ஆசிரியர் கல்கி. பாருங்க, தி ஜாஸ் சிங்கர் என்பது உலகின் முதல் பேசும் படம். உலகின் முதல் பேசும் படம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 68, ஓகேங்களா. தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கம் எங்கு அமைக்கப்பட்டது? தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கம் எங்கு அமைக்கப்பட்டதுன்னா சென்னை. திரைப்படத்தின் உயிர் என கருதப்படுவது கதை. திரைப்படத்தின் உயிர் என கருதப்படுவது கதை. ஒளியின் வகை எத்தனை? 2. ஒளியினுடைய வகை 2. 74வது கொஸ்டின், எந்த நாளை உலக நாடக நாடாக நாடாக கொண்டாடுகிறோம்? மார்ச் 27. கட்டை கூத்து என்று அழைக்கப்படும் கலை. கட்டை கூத்து என்று அழைக்கப்படும் கலை தெருக்கூத்து. 73. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அடுத்த பாடலில் அல்லது அடுத்த அடியில் தொடக்கமாக கொண்டு பாடப்படுவது அந்தாதி. தொடக்கமாக கொண்டு பாடுவது அந்தாதி. உழவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பாடும் இலக்கியம். உழவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பாடும் இலக்கியம் பல்லு. அடுத்தது 75. தொட்டிப்பிள்ளை தலையை உயர்த்தி கையை ஊன்றி உடம்பை அசைத்து ஆடுதலை டேஸ் பருவம் என்ப. செங்கீரை பருவம். என்ன பருவம்? செங்கீரை பருவம். அடுத்தது 76வது கொஸ்டின், கலாம்பகம் எத்தனை உறுப்புகளை கொண்டது? 18 உறுப்புகளை கொண்டது. 100 பாடல்களை கொண்ட சிற்றிலக்கியம் டேஸ் எனப்படும். 100 பாடல்களை கொண்ட சிற்றிலக்கியம் டேஸ் எனப்படும். சதகம். பாருங்க, 78. கூற்று மெஞ்ஞான தேடலையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தை குறிப்பது சூபித்தம். அடுத்தது கூற்று 2, தூய்மையான ஆன்மீக தேடலில் மானுடைய இருப்பினை மீட்பது சூபித்துவம். 2மே சரி, ஓகேங்களா. ஆன்சர் 2ம் சரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர், ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 80, ஓகேங்களா. சொற்றொடர் நிலை என்பது, ஓகேங்களா, அந்தாதி. சொற்றொடர் நிலை என்பது அந்தாதி. 81. தமிழ் புதின இலக்கிய வளர்ச்சியில் பெரிதொரு திருப்புமுனையை ஏற்படுத்தியவர் யார்? தமிழ் புதின இலக்கிய வளர்ச்சியில் பெரிதொரு திருப்புமுனையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா கல்கி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 82. கதையின் போக்கில் எதிர்கால கற்பனையை விவரிக்கப்படுவது. கதையின் போக்கில் எதிர்கால கற்பனைகள் விவரிக்கப்படுவது முன்னோக்கு முறை. அடுத்து பொறுத்துக, ஓகேங்களா. மேனகா அப்படிங்கிறது, ஓகேங்களா, வடுவூர் துரைசாமி 4, டம்பாசரி விலாசம் காசி விஸ்வநாதன் 3, ராஜம்மாள் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, JR ரங்கராஜி 1, அடுத்தது இழந்த காதல் பம்பல் சம்பந்தனார் 2. பாருங்கள், மறுபடியும் மேனகா என்பது வடுவூர் துரைசாமி, டம்பாசரி விலாசம் காசி விஸ்வநாதன், ராஜம்மாள்ங்கிறது JR ரங்கராஜி, இழந்த காதல் என்பது பம்பல் சம்பந்தனார். அப்போ ஆன்சரு 4, 3, 1, 2. ஆன்சர் சி. சரியான கூற்றை தேர்வு செய். சரியான கூற்றை தேர்வு செய். தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் ஆலமாரான்னு சொல்கிறாங்க. தப்பு. சென்னையில் முதல் திரைப்படக் கல்லூரி கோடம்பாக்கத்தில் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, அதுவும் தப்பு. அடுத்தது, நல்ல தம்பி திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் மு. கருணாநிதி. தப்பு. முதல் நீள வண்ணப்படம், அதாவது கலர் படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். சரி. அப்போ என்ன சொல்கிறான்? சரியானது கேட்குறான். ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து 85வது கொஸ்டின் பாருங்கள். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கி இது நீ கருதினை ஆயின் என தமிழ்நாட்டை மேற்கோள் காட்டியுள்ள இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அடுத்தது, தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் தாயுமானவரின் பாடல். கொஸ்டின் நம்பர் 87. பொறுத்துக.
திணைமொழி 50. திணைமொழி 50 கண்ணன் சேத்தனார் 4, திணைமொழி 150 பொய்கையார். அப்போ பொய்கையார் இல்லை, கணித மேதையார். கணித மேதையார் அப்போ 2, அடுத்தது ஆசாரக்கோவை பெருவாயில் முல்லையார் 3, இந்நிலை பொய்கையார். இந்நிலை பொய்கையார். பாருங்கள் மறுபடியும் திணைமொழி 40 கண்ணன் சேத்தனார், திணைமாலை 150 கணித மேதையார். ஓகேங்களா? ஆசாரக்கோவை பெருவாயில் முல்லையார், இந்நிலை பொய்கையார். அப்போ ஆன்சரு 4, 2, 3, 1. ஆன்சர் இதுக்கு சீதா சரியான ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் சிறுபஞ்ச மூலத்தின் அமைந்துள்ளவை. சிறுபஞ்ச மூலத்தில் கண்டங்கத்திரி, சிறுமல்லி வேறு, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி வேறு. அதாவது பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி வேறு. இதுதான் சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள ஓகேங்களா அமைந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 89வது கொஸ்டின். ஓகேங்களா? யாருடைய காலத்தில் காப்பியங்கள் உச்சநிலையை அடைந்தது? சோழருடைய காலம். யாருடைய காலத்தில் காப்பியங்கள் உச்சநிலை அடைந்ததுன்னா சோழர் காலம். ஓகேங்களா? தாய் பார்த்தீங்கன்னா தாய் என்பது மார்க்கிஸ்ட்டு கார்கி. அப்போ 3, செம்மீனுங்கிறது தகழி சிவசங்கரன் 4, ஓகேங்களா? சாயவனங்கிறது கந்தசாமி 1, ஓகேங்களா? அடுத்தது புத்தம் வீடுங்கிறது ஓகேங்களா கோய்சியா ஏசுதாசன் ஜேசுதாசன். அப்போ 2. இப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. ஆன்சர் பி. ஓகேங்களா? அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். மானிட்டர் அப்படிங்கிறது திரை. அப்போ 4, ஸ்டுடியோங்கிறது அரங்கு 1, அடுத்தது டேக் அப்படிங்கிறது ஓகேங்களா எடுக்கும், காட்சி எடுக்கும் 2, ஓகேங்களா? ஃபேக்குங்கிறது குவியும் 3. அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் பி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 92. ஓகேங்களா? பாருங்கள், சூளாமணி நூலை எழுதியவர் தோளாமணி தேவர். சூளாமணி நூலை எழுதியவர் தோளாமணி தேவர். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். ஓகேங்களா? மணிமேகலை சீத்தலை சாத்தனார் 1, ஏலாதி கணித மேதையார். இப்போ மறுபடியும் பாருங்கள், சூளாமணி தோளாமணி தேவர், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், ஏலாதி கணித மேதையார். இப்போ ஆன்சர் 2, 3, 1, 4. ஆன்சர் சி. அடுத்து 93. தேசபக்தன் யார்? திருவிக்கா. தேசபக்தன் திருவிக்கா 3, வந்தே மாதரம் அரவிந்த் கோஷ் 1, ஓகேங்களா? நவஜீவன் காந்தி. அப்போ 4, அடுத்தது சுதேசி மித்திரன் வாவு சிஓ சுப்பிரமணியம். மறுபடியும் பாருங்கள், தேசபக்தன் திருவிக்கா, வந்தே மாதரம் அரவிந்த கோஷ், நவசக்தி காந்தி, சுதேசி மித்திரன் ஓகேங்களா சி சுப்பிரமணியம். ஆன்சர் 3, 1, 4, 2. பிள்ளைத்தமிழ் பாட முடியாத விளக்க முடியாத ஒரே கடவுள். பிள்ளைத்தமிழ் பாட முடியாமல் விளக்கப்பட்ட ஒரே கடவுள் எதுனா சிவன். சிவன் மேலே தான் பிள்ளைத்தமிழ் பாட முடியாத ஒரே கடவுள். ஜெயகாந்தன் எழுதப்படாத நூல். ஜெயகாந்தன் எழுதப்படாத நூல் எதுனா ஓகேங்களா தண்ணீர். அடுத்தது 96வது கொஸ்டின். ஓகேங்களா? தமிழில் முற்போக்கு புதினங்கள் முதலில் தந்தவர். தமிழில் முற்போக்கு புதினங்களை முதலில் தந்தவர் யார்? தே.மு.சி. ரகுநாதன். அடுத்து 97. தமிழின் செவ்வியல் தன்மை சான்றாக விளங்குபவை. தமிழின் செவ்வியல் தன்மையாக சான்று விளங்குபவை சங்க இலக்கியங்கள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 98. 12 திருமுறைகள் டேஸ் நாயன்மார்கள் பாடியுள்ளனர். அதாவது 12 திருமுறைகளை டேஸ் நாயன்மார்கள் பாடியிருக்காங்கன்னா மொத்தம் 27 நாயன்மார்கள் பாடியிருக்காங்க. ஓகேங்களா? பெருங்காப்பியத்திற்கு இணையாக போற்றப்படும் 5 காப்பியங்களில் ஒன்று சூளாமணி. உதயகுமார காவியத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? உதயகுமார காவியத்தில் 6 காண்டங்கள் உள்ளன. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 12வதுல இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் 12வது சிறப்பு தமிழாக நம்ம வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.